நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு உண்டான பதிவு ஒண்ணு போடுங்க நீங்க. நம்ம ஆடி மாசமே வந்து அமாவாசைக்கு உண்டான இது பூரா பார்த்துட்டோம். இந்த ஆடி மாதம் அமாவாசையும், புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்சம் அமாவாசையும், தை மாதம் வரக்கூடிய அமாவாசை. இந்த 3 அமாவாசை தான் வந்து சிறந்தது. எப்படி மாதம் மாதம் வரக்கூடிய சர்வ ஏகாதசியோ, அதுபோல ஸ்பெஷல்னு சொல்றோம்ல, சிறப்பானதுன்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. அந்த மாரி இந்த 3 அமாவாசையுமே வந்து ரொம்ப விசேஷமானது. நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் குடுக்குறதுக்கு. இதுல இந்த தை மாதம் வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லி மகர ராசியில சூரிய தேவர் வந்து பிரவேசம் பண்ணுவாரு. இந்த புரட்டாசி மாசம் தான் வந்து கன்னியா ராசியில வந்து சூரிய தேவர் பிரவேசம் பண்ணுவாரு. அதேபோல ஆடி மாசம் வந்து கடக ராசியில சந்திரபகவானுடைய வீட்ல. அதுல வந்து அவரு பிரவேசம் பண்ணுவாரு. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, சந்திரபகவான் வீட்ல ஆடி மாதமும், புரட்டாசி மாதம் வந்து புதனுடைய வீட்லயும், கன்னி வீட்லயும், தை மாதம் வந்து சனீஸ்வர பகவானுடைய வீட்லயும் அவரு பிரவேசிப்பாரு. இந்த 3 வீடும் ஏன் முக்கியமானது அப்டின்னா, 1 தாய்க்காரகன், 1 தாய்மாமன் காரகன், 1 ஜீவனகாரகன். இந்த 3 ராசியிலயுமே வந்து இவரு சூரிய பகவான் வந்து சஞ்சாரம் செய்வாரு. 30 நாட்கள் இருப்பாரு. ஒரு ராசி கட்டத்துல 30 பாகம் இருக்கும். ஒவ்வொரு பாகையா கடந்து போவாரு. அப்போ 12 ராசியும் கடந்து போகும்போது 360 பாகம் வந்துரும். அது டிகிரின்னு சொல்லுவாங்க. அப்ப சந்திர பகவானும், சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதா வந்து அமாவாசை. அதாவது தந்தைக்காரகனாகிய சூரியனும் பித்ருக்காரகன். மாத்ருக்காரகன் என்று சொல்லக்கூடிய தாய்க்காரகன் சந்திர பகவான். காலபுருஷனுக்கு 4 கூடிய அந்த சந்திர பகவான் தாய். இவங்க 2 பேருமே வந்து சிவசக்தி யோகத்தோட சேர்ந்து வருவது. சந்திர பகவான் வந்து அம்பாளாகவும், சூரிய தேவர் வந்து பரமசிவனார்ன்னு நம்ம சொல்லுவோம். வேதங்களும் சொல்லுது. ஏன்னா பரமசிவனாருடைய 2 கண்கள் வந்து இடது கண் சந்திர பகவானாகவும், வலது கண் வந்து சூரிய தேவரா கொண்டாடுறோம். அவருடைய அந்த 2 கண்கள் போக இன்னொரு கண் இருக்கு. முக்கண் ஒன்று இருக்கு. 3வது கண்ணு. அதுல வந்து நம்ம முருகப்பெருமான் அவதரிச்சாருன்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தேவர் அவதரிச்சாருன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அமாவாசை பார்ப்போம். நான் உங்களுக்கு முதல்ல அனுப்பிவிட்டுருந்தேன் ஒரு பாராகிராஃப். அதாவது எழுத்து மூலமா அமாவாசை எப்ப எந்தெந்த நாள்ல வந்து நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு. இந்த சூரிய பகவான் கன்னியா ராசியில வந்து புரட்டாசி மாதம் சஞ்சரிக்கும் போது தேய்பிறை காலம். மகாலயபட்சம்னு சொல்றோம். பித்திருக்களை ஆராதிப்பதற்கும், அவங்கள வணங்குறதுக்கும், தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும், சிரார்த்தம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப விசேஷமான நாள். இது நிறைவா வரும்போதே அந்த 15 நாள் கழிச்சு நிறைவா வரும்போது தான் அமாவாசை கொண்டாடுறோம். முதல் நாள் பிரதமை. இப்ப நம்ம வரிசையா சொல்றோம். திதி பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு திதியில பிறந்திருப்பாங்க. இல்ல இறந்திருப்பாங்க. எதற்காக 15 நாளும் 14 நாளுமே வந்து நம்ம இத குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது கேட்டாங்க ரொம்ப பேரு. அமாவாசைன்றது ஒரு நாள் தானே, எதுக்காக எனக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியே நீங்க வந்து குடுக்க சொன்னீங்க அப்படின்னு. நம்ம தாத்தா, பாட்டி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தாத்தா, பாட்டி இப்படி. நம்ம ஏதாவது ஒரு ஜீன்ல இருந்து தான் வந்திருப்போம். ஒரு டிஎன்ஏல. நமக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன திதியில இறந்தாங்கன்னு. நம்ம அப்பாவ தெரியும். மிஞ்சி போனா நம்முடைய தாத்தாவ தெரியும். அப்பாவுக்கு அப்பா. அடுத்து நம்முடைய அம்மாவ தெரியும். இல்லைன்னா அப்பத்தாவ தெரியும். அதுக்கு மேல முன்னாடி உள்ளவங்கள நமக்கு தெரியாது. எந்த திதியில இறந்தாங்க, எந்த கரணத்துல இருந்தாங்க, எந்த நாளு, நட்சத்திரம் நமக்கு தெரியாது. அதனால தான் இந்த அமாவாசை திதியில வந்து நம்ம பொதுவா குடுக்க ஆரம்பிச்சோம்னா, அது அவங்களுக்கு சேர்ந்துரும் அப்படின்றதுக்காக தான் அமாவாசைய பொதுவா வச்சாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு யாத்திரை போறோம். நமக்கு உணவு கிடைக்கல. அப்படியே எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆக, அங்க யாராவது ஒருத்தர் அன்னதானம் பண்றாரு. ஒரு செல்வந்தர். அத சாப்பிட்டுக்கிறோம். இல்லாத போது, நமக்கு உணவே கிடைக்கல, பணமே இல்லாத போது சாப்பிடலாம். இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. அன்னதானங்கிறது இல்லாதவங்களுக்கு. இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்திலிருந்து கீழ இறங்குறாங்க. மாத்ருலோகத்திலிருந்து நம்முடைய பாட்டிமார்கள் இருந்து அம்மா இருந்தா சரி. இல்லைன்னா இறந்து போன அம்மாவா இருந்தா அவங்க இறங்குறாங்க. பித்ருக்கள் இறங்குறாங்க. நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டனாரு, பிதாமகர்ன்னு சொல்றோம். வணக்கத்துக்குரியவர்களே தான் இந்த பித்ருக்களும், மாத்ருக்களும். பூஜைக்குரியவர்கள்னு சொல்லப்போனா தெய்வத்துக்கு சமமானவர்கள் இறந்தவர்கள் வந்து. அப்போ இறங்கி நம்ம அவங்க வரக்கூடிய நேரத்துல நம்ம வீட்ல உள்ள குலதெய்வம் என்ன செய்யும்? நம்ம வாசல்லயே நிக்கும். உள்ள விடாது. யார விடும் அப்படின்னா, அந்த வீட்ல அவர் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த சந்ததியினருக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கணும். சேர்த்துனா சொத்து இல்ல, புண்ணியத்த. அப்ப குலதேவதா என்ன செய்யும்னா, குலதெய்வங்கிறது நம்முடைய முன்னோர்கள் தான்.
குலதேவதை என்ன செய்யும்னா அவங்கள விட்டுரும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த நாட்களில் வந்து அவங்கள வரவேற்று அந்த அமாவாசை அன்று அவங்களுக்கு நம்ம வந்து படையெல்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை வந்து செஞ்சு அதில் வந்து அசைவம் இருக்கக்கூடாது. அமாவாசைக்கு சைவம் தான் இருக்கணும். பொதுவாக பித்ருக்களுக்கு என்ன பிடிக்கும்னா வாழைக்காய், புடலங்காய் ரொம்ப பிடிக்கும். புடலை செடியோட அந்த நிழல் இருக்குல்ல அதில் தான் அவங்க இருப்பாங்க. தங்குறது வந்து அந்த ஒரு நாள் முழுவதும் யமராஜனுடைய ஆணைப்படி பூமிக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த அமாவாசை அன்று நம்ம படையல் போட்டு சிரார்த்தம் பண்ணி பிண்டதானம் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு அவங்க எதுவுமே செய்யலைன்னா அவங்க ஏமாந்து போயிடுவாங்க. நம்ம அவங்க வகுத்தடிச்சு அதாவது மனசு எரிஞ்சு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. யாராவது ஒரு நல்ல பிராமணர் இந்த மாதிரி பித்ருக்களுக்கு பொதுவாக செய்வார். இப்போ நம்ம எப்படி சாப்பாடு கிடைக்காதவங்க போய் கோவிலில் சாப்பிட்றாங்க, கோவில் பிரசாதம் சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி நம்மளை வாழ்த்தாம மன கஷ்டத்தோடு போயிடுவாங்க. அது நமக்கு என்ன செய்யும்னா நமக்கு அதாவது கல்யாண விஷயம், திருமண விஷயம், அதுக்கப்புறம் குழந்தை விஷயம், நம்ம குளத்துல வந்து பிறக்கிறதுக்கு ரொம்ப காத்திருப்பாங்க. நம்ம குளத்துல பிறக்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து காத்து கொண்டு இருப்பார்கள். ஆனா நம்ம கர்மவினை என்ன செய்யும்னா அதை தடுக்கும். அவங்களுக்கு முறையான தர்ப்பணம் கொடுக்காதது, திதி கொடுக்காதது, சிரார்த்தம் கொடுக்காதது தடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் திருமணம் ஆகிறத தாமதம், குழந்தை பக்கத்துலையும் தாமதம். ஏன்னா வாரிசுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குழந்தை பேருங்கிறது அது வாரிசு விருத்திக்காக இறைவனே நமக்கு கொடுத்தது. அது வந்து திருமணம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை நல்ல ஒரு பண்பை உருவாக்கி அதன் மூலமா உன்னுடைய வாரிசை உருவாக்கிக்கொள் அப்படின்னு இறைவனே சொல்றாரு. வாரிசுக்காக எத்தனை பேர் யாகம்லாம் பண்ண புராணங்கள்லாம் படிச்சிருப்போம். சந்ததி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்மளோட போயிடக்கூடாது, நமக்கு பின்னாடி ஒரு சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லி, அதாவது சந்ததி விருத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, பாதிரி போயிடுவாங்க. ஆனால் அவங்கள வரவேற்று ஒவ்வொரு நாளையும் இந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. பிரதமை, திவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அப்புறம் அமாவாசை. அப்படியே பார்த்தீங்கன்னா அதே போல் அதே 15 திதி வந்து தேய்பிரையில் வரும், வளர்பிறையில் வரும். தேய்பிரையில் வர்றதா வந்து அமாவாசை. அதை வந்து அமரபட்சம் சொல்லுவாங்க. சுக்லபட்சம் சொல்கிறத வந்து வளர்பிறை. அது பௌர்ணமியை நோக்கி போவார் சந்திரன். சந்திர பகவானும் சூரிய பகவான் தான் காரணமே, ஒளிக்கிரகம். அவங்க 2 பேர் இல்லைன்னா உலகமே இல்லை. அதைத்தான் வந்து பரமசிவனாரும் அந்த சந்திர பகவானும் சூரிய பகவானும் பொதுவாக 2 பேரும் சேர்ந்திருந்து குருபார்வையில் இருந்தால் அதுக்கு பேர் சிவசக்தி யோகம்னு சொல்லுவாங்க. ஜாதக கட்டத்தில் நாட்டையே கையில் கொடுத்துருவாங்க 2 பேரும் சேர்ந்து. ஏன்னா ஆளுமை கிரகம். கடகராசி, சிம்ம ராசி வந்து ஆளுமையான ராசி. காலபுருஷனுக்கு 4, 5 கூடிய ராசி. சிம்மாசனம். சனீஸ்வரன் மக்கள் செல்வாக்கு கொடுப்பாரு. சுக்கரன் வந்து வளங்களை கொடுப்பாரு. சரி, இப்போ பிரதம நமக்கு என்ன செய்யணும்னா தர்ப்பணம் கொடுத்தோம், பண கஷ்டம் தீரும்னு சொல்கிறாங்க. 2ஆம் நாள் வந்து திவிதியை கொடுத்தோம்னா தர்ப்பணம். அது வந்து ஒழுக்கமான குழந்தைகள் பிறப்பாங்க, அந்த பேர் சொல்கிற மாதிரி குழந்தைய பிறப்பாங்கன்னு. 3ஆம் தேதியில் வந்து நினைத்த காரியம் நிறைவேறும். நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறோமா உடனே நிறைவேறுமா. 4ஆம் நாள் வந்து எதிரி தொல்லை இருக்காது, சதுர்த்தின்னு சொல்கிறது. அது வந்து ஏன்னா திருதியை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு சதுர்த்தின்னு சொல்கிறது. 5வது வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு கிடைக்குமா, அதான் பஞ்சமி தீதின்னு சொல்லுவாங்க. 6வது நாள் வந்து சஷ்டி, புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், நல்ல கீர்த்தி கிடைக்கும் அப்படின்னா. 7ஆவது நாள் வந்து நல்ல பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் நாள் வந்து தர்ப்பணம், அதை பண்ணோம்னா அறிவாற்றல் பெருகும். 9வது நாள் வந்து பொதுவாக திருமணம் செஞ்சோம்னா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இருக்கும், வாழ்க்கை துணை வந்து சிறப்பாக அமைவாங்க அப்படின்னு. 10வது நாள் வந்து நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருக்குது, அது நிறைவேறணும் அப்படின்னா அந்த 10வது நாள் நம்ம திதி கொடுக்கணும்ல, கொடுத்துக்கிட்டே வர்றோம். அப்போ நம்முடைய அந்த ஆசைகள் நிறைவேறும், நியாயமான ஆசை நிறைவேறும் அப்படின்னா. 11ஆம் நாள் வந்து படிப்பு, விளையாட்டு, சாகசம் இதில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. 12வது நாள் வந்து தங்க நகை சேர்றது, ஆபரணங்கள் சேர்றது, விலை உயர்ந்த பொருட்கள் சேர்றது, இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 13ஆம் நாள் வந்து பசு, விவசாயம், விவசாயத்தில் வந்து வருமானம், தீர்க்க ஆயுள், இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஆரோக்கியம், நல்ல தொழில், இதெல்லாம் வந்து அமைச்சுக்கலாம் அப்படின்னு. 14வது நாள் வந்து பாவங்கள் போயிடும், வருங்கால தலைமுறைக்கு வந்து நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு. 15ஆம் நாள் வந்து அமாவாசை, அனைத்து நற்பணங்களும் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இந்த அமாவாசைக்கு எப்போ அமாவாசை ஆரம்பிக்கிறது நம்ம சொல்லிடுவோமா. பொதுவாக 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான். எப்படின்னா 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை மகாலயபட்ச அமாவாசை. அதிகாலை 1:03 அதிகாலை 1:03க்கு ஆரம்பிச்சு 22/9/2025 அதிகாலை 1:42 வரைக்கும் இந்த திதி இருக்கு.
அப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவே, அதாவது விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு இரவுனே வச்சுக்கிறீங்களேன். இன்று இரவு 21ஆம் தேதி 1 மணி 3 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதில் தான் ஆரம்பிக்குது. இந்த அமாவாசையை வந்து நம்ம வந்து தவற விடக்கூடாது. இந்த மாதிரி அமாவாசை நேரத்தில் என்ன செய்யணும்னா, காசி, கயா, அயோத்தியா, மாயா, அதை ஹரித்வார், மதுரா, காஞ்சி, இந்த மாதிரி சப்தபுரிகள் இருக்கு இல்லையா, இந்த ஸ்தலங்களில் போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ராமேஸ்வரங்கிறது கொடுக்கலாம். ராமேஸ்வரங்கிறது பிறப்பு, முக்திங்கிறது காசி. அதனால் ராமேஸ்வரத்தில் போய் மண் எடுத்து காசி கங்கையில் கரைச்சிட்டு காசி கங்காஜலம் கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் அவங்களுக்கு 27 தலைமடலில் உள்ள, அந்த தலைமுறையில் உள்ள தலைமடல் சொல்லுவாங்க, அந்த பாவங்கள் தீர்ந்து நல்லது நடக்கும் அப்படின்னு அத்தியாத்திய ராமாயணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறாரு லக்ஷ்மணன்கிட்ட. அப்போது இந்த அமாவாசைக்கு காசி, கயாங்கிறது பகவான் விஷ்ணுடைய ஸ்தலம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாதமே இருக்குது, அங்கே அஷ்டவடம் இருக்குது, பல்குனி நதி இருக்குது, பகவான் விஷ்ணு பெருமாளுடைய திருவடி இருக்குது. அங்கே தான் வந்து சிரார்த்தம் பண்ணுவாங்க, அதாவது கயா சிரார்த்தம்னு சொல்லுவாங்க. பிண்டதானம் பண்ணுறது காசியில் பண்ணலாம், அயோத்தியாலையும் பண்ணலாம். அதுக்கப்புறம் மந்தாகினி நதி இருக்குது சித்திரக்கூடத்தில், அங்கேயும் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் பவானி ஆடுதுறை அந்த கூடுதுறை இருக்குல்ல, அந்த அந்த அதில் பண்ணலாம், காவிரி ஆற்றுல பண்ணலாம், ராமேஸ்வரத்துலையும் பண்ணலாம். எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ, புண்ணிய நதிகள் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணலாம். அதான் நீர்க்கடைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அமாவாசையை தவற விடாமல், ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஆடி மாதம் அமாவாசை பார்த்தோம். போன வருஷம் இதே அமாவாசை பார்த்துட்டோம். நம்ம நிறைய பதிவெல்லாம் போட்டாச்சு. நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் அமாவாசைங்கிறது ஒன்று தான் அப்படின்னு. இந்த புரட்டாசி அமாவாசைக்கு ஏன் ஒரு சிறப்புனா, 6ஆம் இடங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்துருன்னு சொல்லுவாங்க. கடன் அதிகமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாரும் நாடு தான் கடை வாங்குதுன்னா மாநிலமும் கடை வாங்குது, ஃபேமிலி மேனும் கடை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடன் இல்லாதவங்களே இல்லை. அதுக்கு தான் திருப்பதி பகவான் சொன்னார், கடை வாங்காதியடான்னு சொல்லி திருப்பதி பகவானே வாழ்ந்து காமிச்சார். ஏன்னா அவர் வாங்கியிருக்காருல குபேர பகவான்கிட்ட. கலியுகத்தில் கடை வாங்கக்கூடாதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டார் அவர். யார்? வெங்கடேஸ்வர பெருமான். கலியுகத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்கடா, கடை வாங்காதீங்கடா, கடை வாங்கினா அசிங்கம் அவமானம் நெருமுன்னு. அதை கம்ப மகரிஷி அழகாக சொல்லிட்டார். கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் ராவணன் சொல்லி, இலங்கை வேந்தன். அந்த கடை வாங்கிட்டா கடன்காரனை பார்த்தா பக்குன்னு இருக்குமா, அவனுக்கு சாப்பாடு எடுக்காது, தூங்க முடியாது, தூக்கம் வராது. ஏன்னா அந்த கடைங்கிறது மோசமானது. அதான் 6ஆம் இடங்கிறது. சஷ்டின்னு சொல்கிறோம்ல, முருகப்பெருமான் தான் அந்த கடன் அடைக்கணும் எல்லா மக்களுக்கும். ஆடம்பரம் இல்லாமல் நம்ம வந்து எளிமையாக வாழ பழகிக்கிட்டோம்னா நம்ம கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். நிறைய பணம் இருக்கும்போது நீங்கள் வாங்கிக்கிறீங்க, கடன் வாங்கி எதுவும் வாங்கக்கூடாது. அப்புறம் இஎம்ஐ கட்டுறேன் அது கட்டுறேன்னு கஷ்டப்படுவாங்க. இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பித்ருக்களுக்கு பித்ரு கடன், மாத்ரு கடன், கடன்லேயே நிறைய இருக்குது. ஆச்சாரிய கடன், நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு கடன்பட்டிருப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு கடன், அப்பா தாத்தா அவங்களுக்கு கடன்பட்டிருப்போம். மாத்ரு கடன், நம்ம அம்மா வழி பாட்டி, இந்த பாட்டி எல்லாருக்குமே வந்து மாத்ரு கடன் பட்டிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதார கடன், பணம் வாங்கிட்டு செத்து போயிட்டோம்னு வைங்களேன், 10,000 வாங்கிட்டு திரும்ப வந்து வட்டி கட்டுவோம். திரும்ப பிறந்து அவங்களுக்கு வட்டி கட்ட வேண்டி வரும். எந்த ரூபத்திலாவது போகாமல் போகாது, அந்த மாதிரி அது. அப்புறம் வந்து ஆச்சாரிய கடை, அது ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெய்வக்கடை. இந்த தெய்வக்கடன் இருக்கு, அது நம்ம நித்தியமாக காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வத்தை வணங்குறது, சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணுறது, தர்மத்தை கடைப்பிடிக்கிறது, கடமையை செய்யும்போது தெய்வக்கடன் தீர்ந்து போயிடும். ஆச்சாரியர் சொல்படி நம்ம நடந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்து ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சி, அதுதான் பண்பு அப்படின்னு சொல்கிறோம், விவேகம்னு சொல்லுவோம். அதை கடைப்பிடிச்சோம்னா ஆச்சாரிய கடன் தீர்ந்து போயிடும். அவரே சொல்லுவார், நீ வந்து நேர்மையாக இருந்து நல்லபடியாக உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடு, உன்னால் முடிஞ்ச கடமையை செய்ய, நீ எதுக்காக பிறந்தையா தெரிஞ்சு அந்த கடமையை செஞ்சுக்கிட்டே வா, அதாவது கடமைகள்லேருந்து வலுவாமல் இருந்தினா என்னுடைய ஆசி கிடைக்கும், நீ குருவின் கடன்லேருந்து விடுபட்டுருவேன்னு சொல்லுவார். யார்? ஆச்சாரியார். இப்படி நம்ம ஒவ்வொரு கடன் இல்லாமல் இருந்தோம்னா தான் நம்மளுடைய ஆத்மா நேரான வழியில் செல்லும். இப்போ போட்டிருக்காங்கல்ல 8 மைல் தூரம் வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சொர்க்கம் இருக்குது, பத்ரிநாத்லேருந்து 8 மைல் தூரம் நரகம் இருக்குது அப்படின்னு, தெற்கு பக்கம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல பாதையை நம்மளே வகுத்துக்கலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம், மனம் வாக்கு காயம் எல்லாமே டாட்டாஸ் பதிவாகிட்டே இருக்கும். அவரவர் கர்ம வினயத்தை நம்ம அணிவிக்கணும்.
இதுல நம்ம முன்னோருடைய ஆசி நமக்கு கிடைக்கும்போது, பொதுவா நம்முடைய அந்த திருமண தடை, கடன் படுறது, நம்முடைய சொத்துக்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். இப்போ ஒருத்தர் எங்க தாத்தா என்ன செய்றாருன்னா, ஒரு 100 ஏக்கர் சம்பாரிச்சு விட்டு போயிறாரு. நம்ம கிராமத்துலலாம் நிலத்துக்கு அப்படி மதிப்பு இருந்துச்சு அன்னைக்கு. சொத்துக்கள் நெறைய விட்டு போயிறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாரு. ஆனா, அவருக்கு நம்ம குடுக்கக்கூடிய திதி, தர்ப்பணம், சிரார்த்தம், பிண்டம் இதெல்லாம் செய்யாம விட்டோம்னா, திரும்பவும் நம்ம குலத்திலேயே பிறந்து, அந்த சொத்த பூரா அழிச்சுட்டு போயிருவாரு. அதான் வெகலவஸ்தைக்கு ஆளாகுறது. பித்திருக்களுடைய கோபம். சாபம்னு சொல்லலாம் சொல்லப்போனா. அதனால ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய குடிகாரனா இருப்பாங்க சில பேரு. அவங்க ஜாதகத்த எடுத்து பார்த்தா முன்ஜென்ம கர்மா இருக்கும். சஞ்சித கர்மா இருக்கும். அப்ப பிராப்த கர்மா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆகாமிய கர்மாவும் செஞ்சுருவாங்க. செஞ்சு மொத்த சொத்தையும் காலி பண்ணிட்டு போய் சேர்ந்துருவாங்க. அவரு சம்பாரிச்சதுதான் முன் ஜென்மத்துல. ஏன் இத விட்டு போணும் அப்படின்னு சொல்லி, அவர் என்ன செய்றாருன்னா, எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிடுறாரு. அதனால தான் முன்னோர்களுக்கு நம்ம கடன் வைக்கக்கூடாது. பொதுவா அமாவாசை 30 நாளு. சந்திர பகவான் வந்து ஒரு ராசியில பிரவேசிக்கிறாரு. திரும்ப அதே ராசிக்கு வருவாரு. சூரிய பகவான கடக்கும்போது அமாவாசை ஏற்படும். சந்திரனும், சூரியனும் சேர்ந்திருப்பது. அதுதான் வந்து அமாவாசைன்னு சொல்றது. இருட்டு. பௌர்ணமிங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது. ஒரு ஒரு ஒளிக்கிரகம் இன்னொரு ஒளிக்கிரகத்த பார்க்கறது. அது ஒரு சிறந்த யோகம். இந்த பௌர்ணமி யோகங்கிறது எல்லாத்துக்கும் தெரியிற மாரி பண்ணிரும். இந்த அமாவாசை யோகம் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருந்துச்சு. அமாவாசை யோகம் குரு பார்வையில. ரிஷபராசியில சந்திரன் உச்சம், அங்க சூரியன் இருப்பாரு. வைகாசி மாதம் பிறந்திருப்பாரு அவரு. அத குரு என்ன செய்வாருன்னா, விருட்சத்துல இருந்து பார்ப்பாரு. எவ்வளவு அற்புதமான அமைப்பு. நல்ல நுண்ணறிவு, சாணக்கியத்தனம் எல்லாமே கிடைக்கும். இந்த சந்திரனும், சூரியனும் சேர்ந்திருந்து குருதேவருடைய பார்வை இருக்கும் பட்சத்துல. அதுவே பௌர்ணமி யோகம் நம்ம இப்ப இருக்க முதல்வர் இருக்காரு இல்லையா? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி யோகம். இது தூக்கி கையில குடுத்துரும். உழைக்காம வர்றது. இந்த பௌர்ணமி யுகத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர பகவானும், சூரிய பகவானும் தாய் தந்தையர் மாரி. தாயோட சொத்து கிடைக்கும். தந்தையோட சொத்தும் கிடைக்கும். அதான் அந்த பூர்ணிமான்னு சொல்றது. முழு பூர்ணிமா. அது வடநாட்டு பக்கம் சொல்லுவாங்க. பௌர்ணமி. இந்த மாரி யோகத்துல பிறக்கணும் நம்ம. நல்ல சுகத்த அடையணும். நெறைய நல்ல பதவிய அடையணும்னா, நம்ம செய்யக்கூடிய கடமைய சரியா செய்யணும் தான். இந்த பௌர்ணமி இந்த அமாவாசை வந்து முக்கியமானது. சனிக்கிழமையே வந்து ஓரளவு தொடங்கிருது. புரட்டாசியின் நாயகனாகிய அந்த திருப்பதி பகவான் வந்து எல்லாரையும் காக்கணும். இந்த அமாவாசை திதி காசிக்கு போனோம்னா, பிண்டம் குடுத்துடுறோம். கயா போய் சிரார்த்தம் குடுக்கும்போது, நம்ம நண்பர்லாம் வந்திருந்தாங்க என்கூட. அப்ப அம்மாவுக்கு வந்து 16 பிண்டம் குடுக்குறோம். 16 குடுக்கும்போது, ஏன் ஒருத்தர் கேட்டாரு, 64 வகை 64 பிண்டம்னு சொல்றீங்க. அதுல ஏன் 16 மட்டும் தாய்க்கு, 8 வந்து அப்பாவுக்கு, தந்தைக்கு. தாய்மைக்கு அவ்வளவு மரியாதை. ஏன்னா, பெண்ணு தான் வந்து ஒரு ஒரு உயிர வந்து உற்பத்தி செய்வாளாம். இத யார் சொல்றதுன்னா, பெருமாள் சொல்றாரு. அதாவது ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு. பெண்ணு தான் வந்து ஒரு உயிர உற்பத்தி செய்றவ. அதுவும் தாய்மைக்கு அவ்வளவு மதிப்பு குடுக்குறாரு. அதனால தான் அன்னையும், பிதாவும் முன்னர் தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த முதல்ல அம்மா தான் வருவாங்க. அது எந்த எந்த ஜீவனா இருக்கட்டும், அம்மாவ தான் தேடும் எந்த குழந்தையும். அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும். அதனால தான் தாய்மைக்கு வந்து இந்த 16 பிண்டம் குடுப்பாங்க. அப்ப இந்த 16 பிண்டத்துல ஒவ்வொரு பிண்டமா எடுத்து வைக்கும்போது, பல்குணா நதிக்கரை ஓரத்துல, இங்க கயால ஒரு புனிதமான ஸ்தலம் அது வந்து. கயா. பகவான் விஷ்ணுவுடைய பாதம் பட்ட இடம். அங்க தான் மாதா சீதா குடுக்குறாங்க. எது? பிண்டதானம். பெண்கள் குடுக்கலாமா? அப்படின்னு நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும்ல. அதை அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. திரேதா யுகத்துல மாதா சீதா, மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் இல்லையா அவங்க? அவங்க அன்னைக்கே மாமனாராகிய தசரத மகாராஜாவுக்கு அவங்க பிண்டம் குடுக்குறாங்க. அந்த கதலி தண்டுல உள்ள அந்த கதலி பழம் இருக்கும். கத்தாழ பழம். அத எடுத்து அவங்க அந்த நேரத்துல கரெக்ட்டா அந்த பித்ருக்களுக்கு உண்டான நேரம். அந்த அமாவாசை நேரத்துல தசரத மகாராஜாவுக்கு அவங்க தர்ப்பணம் பண்ணுவாங்க. யார்? மாதா சீதா. அப்ப பெண்கள் பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். தவறே கிடையாது. பெண்களுக்கு தான் முன்னுரிமை. அத இப்ப இந்த கலியுகத்துல ஆணாதிக்கம் ஓங்கிருச்சு. பெண்கள மதிக்காதவனுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடைக்காது அது. இருக்கிற புண்ணிய பலமெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போகும். அதனால தான் பெண்கள் வந்து முதல்ல தாராளமா குடுக்கலாம். தர்ப்பணம் குடுக்கலாம், திதி குடுக்கலாம், எப்ப வேணாலும் குடுக்கலாம். அவங்களுக்கு முதல் உரிமை. அதன் பிறகு தான் வந்து ஆண்களுக்கு. அதனால சீதா மாதா வாழ்ந்து காமிப்பாங்க. வருங்காலத்துல இவங்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி இப்படி தான் திரேதா யுகத்துல ராமாயண காலத்துல கயால அவங்க பிண்டதானம் பண்ணுவாங்க. மாமனாரும் குடுப்பாங்க. தந்தைக்கு கூட அப்புறம் தான் குடுப்பாங்க.
அப்ப மாமனாருங்கிறவர் திருமணத்துக்கு முன்பு தந்தை, திருமணத்துக்கு பின்பு மாமனார் தான் தந்தை அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய கர்மா இருக்கும். மாமனார் சூரியன், தந்தையும் சூரியன், மாமியா சந்திரன், அம்மாவும் சந்திரன். திருமணத்துக்கு முன்பு பின்பு அது ரத்த சம்பந்தம் இல்லாட்டாலும் அந்த உறவு முறையில் வந்து அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்போ இந்த சந்தேகத்தை ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, பெண்கள் கொடுக்கலாமான்னு. தாராளமாக கொடுக்கலாம். இந்த கயா சிரார்த்தம் கொடுக்கும்போது கயாவுடைய நீங்கள் இந்த வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தல வரலாறு உங்களுக்கே தெரியும். மாதா சீதா ஏன் கொடுத்தாங்கன்னா வருங்காலத்தில் பெண்களும் கொடுக்கலாம். இப்போ வந்து பெண் குழந்தை பிறகுது, ஆண் குழந்தை இல்லை ஒருத்தருக்கு, அப்புறம் அவருக்கு எப்படி நீர்க்கடன் செய்வாங்கன்னா பெண்ணே செய்யலாம், தன்னுடைய மகளே செய்யலாம், புத்திரியே செய்யலாம் அப்படின்றது தான். அங்கே வந்து ஒவ்வொரு பிண்டமாக வைக்கும்போது அப்போ அந்த நண்பர் கேட்குறாரு, எதுக்காக 16 பிண்டம் வைக்கிறீங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு ஏன் 8 பிண்டம்னு அந்த விளக்கம் தான். இதுதான் வந்து கருடபுராணம்னு சொல்லுது. ஒவ்வொரு பிண்டம் வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் சுமந்திருக்கும் போது எத்தனை இன்னல்களை சந்திச்சிருப்பா ஒரு தாய். அதுக்கு ஒரு பிண்டம் வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்னா, அம்மா என்னை நீ வயிற்றிலே தாங்கி இருக்கும் போது எத்தனை வேதனைப்பட்டாய் அப்படின்ட்டு 2 சொட்டு கண்ணீர் வருது கண்ணில் இருந்து. அப்படியே ஒரு பிண்டம் வைக்கிறோம். அதன் பிறகு எனக்காக எத்தனையோ பத்திய சாப்பாடை சாப்பிட்டு எத்தனையோ தியாகம் பண்ண, உன்னுடைய சுக துக்கத்தை எல்லாம் பார்க்காம உன் வயிற்றில் வளரும் என்னை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிண்டம். அதன் பிறகு என்னை பெற்றெடுக்கும் போது எத்தனை வேதனை சந்தித்தாய், எத்தனை உதிரம், என்னோட இத்தனை ரத்தத்தை வந்து நீ வீணாக்கின, எவ்வளவோ உன்னை கஷ்டப்பட்ட, 2வது பிறவி எடுத்தாயே, அதுக்கு ஒரு பிண்டம். அதன் பிறகு பிறந்த பிறகு உன்னுடைய ரத்தத்தை முறிச்சு எனக்கு பாலா கொடுத்து அமிர்தமா கொடுத்து என்னை வளர்த்தி அப்படின்னு அதுக்கு ஒரு பிண்டம்னு சொல்லி வரிசையா வரும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர தன்னுடைய குழந்தைய வந்து தாய் வந்து வளரும் குழந்தையை பார்த்து மிகவும் ஆர்வமா சந்தோஷப்படுறது, அதுக்கு ஒரு பிண்டம். அந்த ஒவ்வொரு பாசத்தை காமிக்கும் போது அதுக்கு ஒரு பிண்டம். இப்படி ஒவ்வொரு பிண்டமா 16 பிண்டம். அம்மா என்னை நீ எப்படி வளர்த்த. அதாவது ஒரு 50 வயது, ஒரு 50 55 ஒரு பெரியவர், வெளிநாட்டுக்காரு, கண்ணீர் விட்டார். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க சொன்னதெல்லாம் எங்க அம்மா எனக்கு செஞ்சாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா தாய்மார்களும் செய்வாங்க தான் பெற்ற பிள்ளைய. கொலகாரனா இருந்தாலும் சரி, அவன் வந்து பொறுக்கியா இருந்தாலும் சரி, தான் பிள்ளைய வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு தாய்மைக்கு மரியாதை. அதன் பிறகு தந்தைக்கு 8 பிண்டம் கொடுக்குறோம். தாத்தா பாட்டிகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு பிண்டம். நம்ம வீட்டில் ஒரு நாய் நிற்குது, 5 வருஷம் இருக்கு, நமக்கு பாதுகாக்குது, நமக்கு பாதுகாப்பாக இருக்கு, அதுக்கு ஒரு பிண்டம். நம்ம வீட்டில் ஒரு பசுமாடு இருந்துச்சு, இறந்து போச்சு, அதுக்கு ஒரு பிண்டம். இல்லை நம்ம நண்பர்கள் யாராவது இறந்துருப்பாங்க, இல்லை தாய்மாமன் இறந்துருப்பாரு, இல்லை நம்ம பாட்டி யாராவது ஒருத்தர் நமக்கு யாருன்னே தெரியாதவங்க, இல்லை நம்மள அறியாமல் ஒரு பாம்பை அடிச்சிருப்போம், ஒரு எலியை கொண்டிருப்போம், அதற்கு ஒரு பிண்டம். இதுதான் இந்த கடனை தீர்த்து அவனை உயர்த்தும் நன்றி கடன். இது வந்து பித்ருக்களுக்கு நன்றி கடன். இது வந்து இதை செய்யணும், ஒவ்வொரு மனிதனும் கடமையை செய்யணும். அதனால தான் நம்முடைய இதிகாச புராணங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து 106 திவ்ய தேசம் பூமியில் இருக்குது. 2 திவ்ய தேசம் மயிலாவத்தில் இருக்குது. எத்தனை சிவன் கோவில்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது. எனக்கு ஒரு கவுண்டிங் பண்ணி சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் தான் அதிகமான கோவில்கள் இருக்கணும். நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வழி வகுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏலாத்தம்மன் கோயிலே நவக்கிரகங்களை வச்சுருக்காங்க, பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த பிண்டதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இது நம்ம கடமையும் கூட அப்படின்றது தான். இதில் தாய்மைக்கு முதலிடமை கொடுக்கணும். அம்மா இருக்காங்க அப்படின்னா பாட்டிக்கு கொடுக்கலாம். அவங்களும் இருக்காங்கன்னா அவங்களுடைய அம்மா, இப்படி நம்ம கொடுக்கலாம். இந்த அமாவாசை அன்னைக்கு அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சந்திரசூரியனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இதுதான் வந்து பொதுவாக நம்ம தர்ப்பணம் கொடுக்குற முறை. கயால சிரார்த்தம் கொடுக்கறது, காசியில் பிண்டதானம் பண்ணுறது, தவசம் பண்ணுறதுன்னு நிறைய இருக்குது. ஒரு இறந்து விட்டாரு அப்படின்னாவே அவங்கள வந்து தெய்வமாக மதிக்கணும். நம்ம தெற்கி பார்த்து வடக்கு பக்கம் போட்டோ வச்சு தெற்கி பார்த்து அந்த போட்டோவை வச்சு அது கீழே ஒரு டேபிள் போட்டு அதில் ஒரு சொம்பு தினமும் தண்ணீர் வச்சா போதும். காலையில் இது எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது மாதுளம் செடி ஏதாவது ஊற்றிட்டினா போதும். அந்த குடும்பம் வளர்றதை நம்மளே பார்க்கலாம். அதான் முன்னோருடைய ஆசி. கிரகங்களின் போக்கையே மாற்றி விடுவார்கள் பித்ருக்கள். வாரிசு உடனே கிடைச்சிரும், திருமணம் உடனே ஆயிரும். இதுக்காக தான் இந்த திதி, தர்ப்பணம், தவசம்,
பிண்டம் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். நன்றி கடனா நம்மளை வந்து உருவாக்கியவர்கள், உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி. காரணம் இல்லாம நம்ம வந்து தனியா செய்யப்படலை. ஏதோ ஒரு ஜீன்ல இருந்து வந்திருப்போம். அதனால தான் இந்த 15 நாளுமே நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு நமக்கு தெரியாம எத்தனையோ பேர் இறந்திருப்பாங்க. நம்ம வம்சத்துல வந்தவங்க. தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தான்னு. இப்போ குலதெய்வம் வச்சு கும்பிடுறோம். பெண் தெய்வமா இருந்தா பாட்டிமாரா இருப்பாங்க. ஆண் தெய்வமா இருந்தா பாட்டனாரா இருப்பாரு. அவ்வளவுதான். குலதெய்வங்கிறது குலதெய்வதோ தர்மதா, மாத்ரு தேவோ தர்மதா, பித்ரு தேவோ தர்மதான்னு சொல்றோம்ல, இதுதான் காரணம். அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பண்ணணும். யாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம். எல்லாம் உதவி செய்யறவங்க எல்லாருக்கும். அப்ப நம்ம உயிர் கொடுத்தவங்க, உடல் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படின்றதுதான் இந்த அமாவாசையுடையது. இந்த புரட்டாசி மாதம் வந்து புரட்டாசி நாயகன் திருப்பதி பகவானுக்கு ரொம்ப விசேஷமானது. அமாவாசை திதி கொடுப்பவங்களுக்கு 7:30 சனியோ, அஷ்டம சனியோ கஷ்டப்படுத்தாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, யமதர்மராஜனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். ஏன்னா அமாவாசையின் நாயகனே யாருன்னா யமராஜன் தான். தர்மராஜன் அவர் வந்து அவரு இரவில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வரனை பித்திருக்காரகன். பொதுவான பித்திருக்காரன் யாருன்னா அவர் சூரிய பகவான் தான். இரவில் பிறந்தவங்களுக்கு சனீஸ்வரன் தான் பித்திருக்காரகன். பொதுவாக இரவில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா அவங்களுக்கு தந்தை வந்து நிலைக்கிறது இல்லை. அது இந்த கர்மத்தோடய பிறந்துடுறாங்க. ஒரு 12 மணி 1 மணி 2 மணி இப்படி பிறக்கிறாங்களா இரவு நடுநிசியில் அவங்களுக்கு தந்தை நிலைக்கிறது இல்லை. ஆனால் உச்சத்து மத்தியானம் பிறக்கிறவங்களுக்கு சூரிய தேவர் வந்து திக்பலம் வாங்குறாரு. தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் பதவிகள் எல்லாம் தேடி வருது. நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்க. லக்கணத்துக்கு 10ல் திக்பலம் பெறுவார். இந்த உச்சி பொழுதுல வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏதோ ரூபத்தில் சூரியன் பலம் பெறுவார், திக்பலம் பெறுவார். 10ஆம் வீட்டில் சூரியன் வந்து திக்பலம் பெறுவார். 4ஆம் வீட்டில் சந்திரன் திக்பலம் பெறுவார். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கேந்திரமாக இருக்கும். அதனால தான் வந்து பித்திருக்காரையும் மாத்திருக்காரையும் சொல்லி சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் உலகம் போற்றுறது இன்னைக்கு. ஒளி பொருந்திய கிரகங்களான சூரியனும் சந்திரனும் ஒன்றாக கூடும் நாள். மிக அற்புதமான நாள் இந்த அமாவாசைங்கிறது. ஆனால் இருட்டு தான். அதில் தான் குருபார்வை வேணும்னு சொல்றது. குரு பார்த்துட்டாரு அமாவாசை யோகத்தைன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் மாதிரி தான். இந்த நுண்ணறிவு, சாணக்கியத்தனம், பேரு புகழ் பதவி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அது மற்றவங்க அவங்க கேரக்டருங்கிறது அது 4ஆம் இடம், அது சனீஸ்வரன், அது வேற. நல்ல இடத்துக்கு வர முடியுமா, உன்னதமான ஒரு நிலையை அடைய முடியுமான்னா இதுதான். குரு, சந்திரன், சூரியன் ராஜகிரகம், அதுக்கப்புறம் செவ்வாய். இந்த 4 ராஜகிரகம். சனீஸ்வரன் வந்து மக்கள் செல்வாக்கு கொடுப்பாரு. எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமான மக்கள் செல்வாக்கு சனீஸ்வரன் யார் கொடுத்தாருன்னா நம்ம எம்ஜிஆருக்கு மட்டும்தான். ஜெயலலிதா அம்மாவுக்கு சுக்கிர விஷயம் கொடுத்தாரு. பெண்களுடைய ஆதரவு அதிகமாக கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம பாவ புண்ணியத்தை அனுசரித்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இந்த கேட்டிருந்ததுக்காக இந்த அமாவாசையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இனி இதே போல் நீங்கள் எல்லாரும் கடைப்பிடிக்கணும். எல்லாருமே திதி விடுங்க. சமுத்திரம் இல்லை நதி ஓரத்தில் நம்ம கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த திதி தெரியாதவங்களுக்கு தான் இது அந்த அமாவாசை. எங்கள் அப்பா இந்த திதியில் இறந்தாரு அப்படின்னு தெரியலை அப்படின்றவங்களுக்கு இந்த அமாவாசையில் கொடுக்கறது கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் அவருக்கு. அவங்க மனதார வாழ்த்திட்டு போயிடுவாங்க. வாழ்த்திட்டு நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சென்று விடுவார்கள். அப்புறம் பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வந்து மலம் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பித்ருக்களின் ஆசீர்வாதம் முக்கியமானது. பித்திருக்களுடைய ஆசி கிடைக்கலன்னா தெய்வம் கூட உதவி செய்யாது. ஏன் குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்காது. குலதெய்வம்னா யாருன்னா அப்பா தான், அம்மா தான். இவங்க தான் வந்து குலதெய்வம். அப்போ குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து திதி தர்ப்பணம் யோகம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம சரியாக செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த குலதெய்வத்துக்கு உண்டான அந்த மந்திரம் வந்து ஓம் தீர்க்க நீர்தாய வித்மகே கேலகஸ்தாய தீமகி தன்னோ குலதேவதாய் பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை வந்து தினந்தோறும் ஒரு 10-20 முறைக்கு மேலே படிச்சுட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா பெரிய விஷயம் இல்லை. இந்த மந்திரம் வந்து ஓம் தீர்க்க நிர்தாய வித்மகை கேலகஸ்தாய தீமகி தன்னோ குலதேவதா பிரச்சோதயாத். இதுதான் ஒரு காயத்ரி மந்திரம் பித்ருக்களுக்கு. இது ஒரு 10-11 டெய்லி போய் குலதெய்வ கோவிலில் உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாவே போதும். நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். சப்த ஒளி நம்ம பேசுறது நினைக்கிறது எல்லாம் இந்த டிராவலாகி சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில். அதில் நல்ல விஷயமா இருக்கும்போது நமக்கு நன்மை கிடைக்கும். இந்த மாதிரி செய்யும்போது திருமண தடை, கடன் அடைகிறது, ஆரோக்கியம் மேம்படுறது, தொழில வளர்ச்சி, எதிரி தொலை நீங்கிறதெல்லாம் இந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் தான். குலதெய்வத்தை எவன் ஒருத்தன் மறக்கிறானோ அவனுக்கு வளர்ச்சியே இருக்காது அப்படின்னு தான் வந்து பித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ குலதெய்வம் நமக்கு உதவி செய்யணும், நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா
கண்டிப்பாக அமாவாசைக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து நண்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். இது நான் கருட புராணம், பித்ருக்களின் புராணம், மாத்திரு புராணங்களை படித்ததுலேருந்து எடுத்தது. என் குருதேவருடைய அந்த உபதேசத்தில் எடுத்ததை இப்போ நான் சொல்லிக்கிறேன். இதன்படி நடக்கிறது. இது நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். பித்ருக்களுடைய புராணம், சூரிய புராணம், சந்திர புராணம் படிச்சோன்னா தெரியும். அதில் வந்து பித்ருக்களுக்கு எப்படி செய்யணும், கருட புராணத்தில் வந்து எப்படி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இருக்குது. நம்ம லட்சுமி நாராயணன் பிரபு ஸ்ரீமன் நாராயணனே சொல்லியிருக்காரு கருட புராணத்தில் எப்படி திதி கொடுக்கணும், எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுபடி செஞ்சுருங்க. தெரியாதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒழுங்காக நம்ம இந்த எள்ளும் தண்ணியும் பித்ருதேவோ தர்மதா, மாத்ருதேவோ தர்மதா, குலதேவதோ தர்மதான்னு சொல்லிட்டாலே போதும். அவங்களை மகிழ்ந்துருவாங்க. நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாதா? நம்ம முன்னோர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ரத்த சம்பந்தம் இருக்கும்போது அந்த பாசம் வந்து கருணையாக மாறும். எல்லாருக்கும் இயற்கை. அதில் தாய்மைக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. அதனால சொன்னேன் நான். அம்மா இல்லாதவங்க மறந்துடாதீங்க. பாட்டி இல்லாதவங்களும் மறக்காமல் அதை செஞ்சுருங்க. உங்களுக்கு அந்த முன்னோருடைய ஆசி கிடைக்கட்டும். சந்திரதேவர், சூரிய தேவர், பித்திருக்காரன், மாத்திருக்காரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி.